சட்டத்தை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த திருத்த சட்டத்தை வக்ஃப் திருத்த சட்டத்தை முதலமைச்சர் தலைமையிலே முதலமைச்சர் தலைமையிலே கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். போராடுவோம் 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 போராடுவோம். திருத்த சட்டத்துக்கு வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் எதிராக குரல் கொடுக்கும் முதலமைச்சர் தலைமையிலே முதலமைச்சர் தலைமையிலே போராடுவோம் 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 போராடுவோம். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து திமுக எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற வளாகத்தில் திமுக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவானது மக்களவையில் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட நிலையில தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவைக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து வருகை தந்திருந்தார்கள். தற்போது பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த நடவடிக்கை, மத்திய அரசினுடைய அத்தகைய நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியும் கையில் பதாதைகளை வைத்தும் இந்த கோஷங்களை எழுப்பி வருவதை நம்மால பார்க்க முடியுது. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன், அதே போல திருவிக்க நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி, எழிலரசன் உள்ளிட்ட பலரும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவானது நேற்றைய தினம் மக்களவையில் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்றைய தினம் வந்து நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையிலும் கூட நிறைவேற்றப்பட இருப்பதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், இது தொடர்பாக திமுக சார்பில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா பாஜகவும் வந்து இதனை குறிப்பிட்டு வெளிநடப்பு வந்து செய்திருந்தார்கள். கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் வந்து இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற காரணங்களை வந்து கூறிய அவர்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சரினுடைய அறிவிப்பை தொடர்ந்து அவர்கள் வெளிநடப்பும் கூட செய்திருந்தார்கள் பாஜக தரப்பில். இத்தகைய ஒரு சூழல்ல ஏற்கனவே பார்த்தோம்னா காலையிலேயே திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பேட்ச் எல்லாம் வந்து அணிந்து வந்திருந்த ஒரு சூழல்ல தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக வளாகத்திற்கு வெளியே வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசை கண்டித்து கையில் பதாதைகளை ஏந்தி, முக்கியமா பார்த்தோம்னா இஸ்லாமியர்களை வஞ்சிக்காதீர்கள், இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பதாதைகளை கையில் ஏந்தியும் மத்திய அரசுக்கு எதிரான அந்த முழக்கங்களையும் கோஷங்களை எழுப்பும் தற்பொழுது வளாகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி லதா.